தமிழக அரசோட செயல்பாடு எப்படி நடந்திருக்குது? குறிப்பா இந்தியா முழுவதும் நீட் சம்பந்தமான போராட்டங்கள் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் தான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கான பதில் ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தான் தரணும். அதுல நான் உறுதியா சொல்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தொகுதிக்கு போறோம், ஆய்வு செய்யறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். எந்த டெண்டர் கூட விடல, எந்த ஒரு அடிப்படை வேலைகள் கூட இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கல. இது ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. ஸோ கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டது. இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது. சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். அதனால நிச்சயமாக இது நல்ல அரசா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், என்ன செய்யறாங்க என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இன்னும் என்னுடைய பதில்கள் இதை குறித்து இன்னும் அடுத்த சட்டசபை கூடியதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சொல்றேன். தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள பெரும் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கான திட்டம் இருக்கிறதா? என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்க திட்டம்? நான் சட்டசபையில பேசுறது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வெறும் விருதாச்சலம் தொகுதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்தை பத்தியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் 1 நாங்க மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம் விவசாயிகளுக்காக. இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல. மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்களா எல்லாம் அரிசி விலை ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? இதெல்லாம் நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். சோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால எல்னினோன்னு ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வறட்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை. நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்னைக்கு ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. சோ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றதுதான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. நேத்து பாருங்க, ஒரு லாக்டவுன் படுகொலை மறுபடியும் தூத்துக்குடியில நடந்திருக்கு. இதெல்லாம் மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இது மாதிரி தொடர்ந்து லாக்டவுன் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கைகளை நாங்க கொடுக்கிறோம். எங்க மாவட்ட செயலர் நேரா போய் சந்திக்கிறாங்க. நான் நேரடியா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இது தடுக்கப்பட வேண்டும். எந்த காவல்துறைக்குமே ஒருத்தரை அடிச்சு கொள்கின்ற எந்த சட்டத்திலும் கிடையாது. கூப்பிட்டு போனா விசாரிங்க, அவங்கள கோர்ட்ல ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டும். தப்பா இருந்தா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அடிச்சு கொள்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏதோ காவல்துறையை நம்ம பாதுகாக்க தான் போட்டிருக்கோம், அடித்து கொள்றதுக்கு யாரையும் போடல. அது வன்மையாக நாங்க தேமுதிக சார்பா கண்டிக்கிறோம். அதான் நேத்து கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன். வேலியே பயிரை மேய்த கதையா இருக்கு. இனி இது தொடரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். டெல்லியிலும் தமிழ்நாடு மாணவர்கள் போராட்டம் தடியடி நடக்குது. தமிழ்நாடு அரசு சார்பில் போராட்டம் நடத்த அவங்களும் தடியடி பண்றாங்க. ஒரு அமைச்சர் தேவையில்லாத போராட்டம்ன்றாரு, இன்னொரு அமைச்சர் சாலை போராட்டக்கான இடம் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அந்த அமைச்சர்கிட்ட தான் இந்த பதில் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் சட்டமா கொண்டு வரணும். நீட் வேணான்னு ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லும் போது நீட் அபாலிஷ் பண்ணுங்க. எதுக்கு அப்படி ஒரு போராட்டம் பண்ணி அது கொண்டு என்ன பண்ண போறீங்க? மக்களுக்காக தான் இங்க எந்த ஒரு சட்டமும் சரி, எந்த ஒரு ஸ்கீமும் சரி, மக்களை ஏத்துக்கலன்னா அந்த ஸ்கீம் எதுக்குன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மத்திய மாநில அரசுகள் கன்சர்ன்ல எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். அதனால அவங்க உரிமையை நிலைநாட்ட அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உரிய முறையில விளக்கம் கொடுத்து என்ன அவங்கள ஒரே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. என்ன பண்ண என்ன? ஆமா தவறு நடந்துருச்சு, இல்ல ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே சொல்லலன்றதுனால தான் இந்த போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால மக்கள் பக்கம் தான் தேமுதிக நிற்கும். ஓகே. ஆமாங்க. அங்க மூட்டைக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. இந்த 50 ரூபாய் நாங்க வாங்கல, பர்ச்சேஸ்காரர் சொல்ற தகவல். நாங்க வாங்கல, அதிகாரிகள் வாங்க சொல்றாங்க.
15 ரூபாய் லாரிக்கு கொடுக்குறோம், 15 ரூபாய் அதிகாரிகள் தரோம், அங்க இருக்கிற கூலி தொழிலாளர்கள் தரோம். அதன் பிறகு வந்து நாங்கள் மின்சாரம் வந்து பக்கத்தில் அருகில் இருக்கிற கோயில் யோகா எங்கேயோ எடுக்கிறோம். இதுக்காக தான் அந்த 50 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்படுத்துறாங்க, லஞ்சத்தை நியாயப்படுத்துறாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இந்த அரசு தூய்மையான அரசு தவிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் பெரிய நடவடிக்கை இல்லைங்க. இப்ப 717 மதுபான கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. எத்தனை மூடி இருக்கு உண்மையில? உண்மையில் எத்தனை மூடி இருக்கு? ஒரு பக்கம் மூடிட்டு இன்னைக்கு பாரோட பல இடத்துல டாஸ்மாக் கடைகள் வேற ஒரு ரூபத்துல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்சாரமே இல்ல, பல இடங்களில் மின்வெட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு. ஆனா அவருடைய கோரிக்கை செகண்ட் கையெழுத்தே வந்து இவ்வளவு யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா தருவோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மின்சாரத்தை கொடுங்க, மின் கட்டண உயர்வை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கிற இலவசங்களை அறிவிங்க. ஏன்னா இங்க என்ன உண்மையோ அதை விட்டுறாங்க, கண் துடைப்பு தான் எல்லாமே நடக்குது. மாற்றம்னு சொல்றாங்க, என்னை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலைங்க. புதுசா எந்த மாற்றமும் இங்க வரல, அதே கண் துடைப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசு வெறுமனே இது சினிமா கிடையாது. அதனால உண்மையான ரியல் ஹீரோ ஆகணும்னா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும்.